स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतार वरिष्ठाय रामकृष्णाय ते नमः। गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अज्ञानतिमिरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. இன்று குரு பூர்ணிமா. நமது எல்லா குருமார்களையும் ஆசிரியர்களையும் ஆச்சாரியர்களையும் மிக மிக முக்கியமாக நமக்கு ஆன்மீகத்தில் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து குருமார்களுக்கும் அவர்களது பாதார விந்தங்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி வணங்குவோம். அப்படி வணங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, அவசியம் இருக்கிறது. எல்லா இடங்களிலும் குருமார்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள், எல்லாவற்றிலும். அதிலும் மிக குறிப்பாக மிகவும் முக்கியமாக ஆன்மீகத்தில் இறைவனை நோக்கி நம்மை கொண்டு செல்வதற்கு ஒரு மாசற்ற குரு நமக்கு தேவைப்படுகிறார். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அருளாட்சியின் கீழ் வந்துள்ள ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியம் உண்டு. மாசற்ற குரு, ஒப்பற்ற குரு நமக்கு கிடைத்திருக்கிறார். நாம் அவருக்கு கிடைத்திருக்கிறோமா? இந்த கேள்வியை நமக்கு கேட்டுக்கொள்ள வேண்டும், நமக்குள் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு கிடைத்திருக்கிறார், அது எல்லையற்ற கருணை. நாம் அதே போன்று அவர் நம்மை காண்பாரா, விரும்புவாரா என்பதில் தான் நம்முடைய இந்த குரு பூர்ணிமா என்ற இந்த கொண்டாட்டமோ அல்லது விழாவோ அல்லது அனுஷ்டானமோ எது செய்தாலும் சரி, அவர் என்னை விரும்புவாரா என்ற ஒரு கேள்வியில் நமக்கு அது அவசியம் நமக்கு தேவைப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவு நடந்தது. அந்த சமயத்தில் இந்து முஸ்லிம் கலவரம், ஏதோ தேச விரோத சக்திகள் கலவரத்தில் ஈடுபடும் போது, ஆனால் பெயர் கெடுவது என்னமோ இந்து முஸ்லிம்ஸ் என்ற அந்த இரண்டு ஒப்பற்ற அருமையான மத பிரிவினருடைய அந்த பெயர் கெட்டு போகிறது. அது பார்க்கிறோம். இந்து முஸ்லிம் கலவரம் என்று சொல்வதே தவறு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய பக்குவப்படாதவர்களும் அங்க இருக்கக்கூடிய பக்குவப்படாதவர்களும் சேர்ந்து கலவரம் செய்த போது எல்லை மீறி போய்விட்டது. மகாத்மா காந்திஜி அப்போது அவர் நேராக அந்த மேற்கு வங்காளத்திலிருந்து அந்த பகுதிக்கு போகிறார். சென்று அமைதியை ஏற்படுத்த விரும்புகிறார், முயற்சிக்கிறார். ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை இருக்கும். நிறைய மக்களை எல்லாம் திரட்டி பிரார்த்தனை செய்வார்கள். அப்படி செய்யும் போது, செய்த பிறகு பிரார்த்தனைக்கு முன்போ பின்போ ஒரு நூலை அவர் அவசியம் படிப்பார். அந்த சமயத்தில் அந்த நூல் வங்காளத்தில் மட்டுமே இருந்தது, ஆங்கிலத்தில் அவ்வளவாக வரவில்லை. அதனால் அந்த நூலை அவர் வங்காளம் தெரிந்த சுவாமி சாரதேசானந்தர், அன்னை சாரதா தேவியருடைய சந்தானம் அவரிடம் கேட்டு அந்த நூலை வாசிப்பார். அதை மொழிபெயர்த்து அவர் சொல்வார். மகாத்மா காந்தி புரிந்து கொள்வார். ஏனென்றால் மற்றவர்களுக்கு, நாட்டு மக்களுக்கு அமைதியை வழங்க வேண்டிய ஒருவருக்கு அந்த நூல் அமைதியை தந்தது. அது எந்த நூல்? பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அமுத மொழிகள், த காஸ்பல் ஆஃப் ஸ்ரீராமகிருஷ்ணா என்ற அந்த நூல். அந்த நூலை திரட்டியவர், எழுதியவர், தொகுத்தவர் மகேந்திரநாத் குப்தர் நமக்கு தெரியும். அவர் எப்படி குரு அருள் பெற்றார் என்பதை பார்ப்பது மிக அருமையான ஒரு விஷயம். நம் பக்தர்கள் எல்லோருக்குமே ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், ஒரு அஷூரன்ஸ், ஒரு உத்தரவாதம் கிடைக்கும். திருமந்திரம் சொல்வது போல் தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அவரும் கண்டார். மகேந்திரநாத் குப்தர் என்ற அவருடைய குருவான பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரை கண்டார். திருமேனி காண்டல். நாம உபதேசம் செய்தார், திருநாமம் செப்பினார். அதன் பிறகு திருவார்த்தை கேட்டல்னு ஒரு பகுதி இருக்கு. அவரும் திருவார்த்தை கேட்டால், எத்தனையோ பேர் குருவினுடைய திருவார்த்தை கேட்கிறார்கள். ஆனால் தொகுக்க வேண்டும் என்ற எண்ணமோ, அதை தொகுத்து பிறருக்கு வழங்க வேண்டும் என்ற அந்த உத்தரவோ மகேந்திரநாத் குப்தருக்கு மட்டுமே கிடைத்தது. அது ஒரு பெரிய ஒரு அருமையான விஷயம். அதன் பிறகு
திருவுரு சிந்தித்தல் தானே அப்படின்னு அன்று அவர் அந்த நூலை தொகுத்து கொடுத்ததால், ஸ்ரீராமகிருஷ்ணர் அதற்கு அருளியதால், இன்று நாம் நம்முடைய குரு பூர்ணிமாவை மிக அருமையாக கொண்டாடுவதற்கு அமுதமொழிகள் நமக்கு ஒவ்வொரு நாளும் நாம் குரு பூர்ணிமாவை கொண்டாட முடிகிறது. காந்திஜிக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் வழங்கிய மகாத்மா காந்திஜிக்கு அமைதியை, பிறருக்கு அமைதியையும் இயல்பு தன்மையையும் கொண்டு வருவதற்காக காந்திஜி பாடுபட்டார். அவருக்கு அமைதியையும் இயல்பு தன்மையும் தந்தது, இறைத்தன்மையை தந்தது இந்த அமுதமொழிகள் நூல். கிட்டத்தட்ட சில காலங்களுக்கு முன்பு உலக பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய பதிப்பகம், ஹார்பர் கொலின்ஸ் என்ற ஒரு பெரிய பதிப்பகம் 100 நூல்களை சேகரித்தது. மிகச்சிறந்த நூல்கள், உலகத்திலேயே சிறந்த ஆன்மீக நூல்கள் 100 நூல்களை தேர்ந்தெடுத்தது. அதில் ஒரு முக்கியமான நூல் எதுவென்றால் த காஸ்பல் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்பதுதான். ஏனென்றால் அது காந்திஜிக்கு மட்டும் அமைதியை தரவில்லை, எத்தனையோ பக்தர்களுக்கு, எத்தனையோ அடியார்களுக்கு, எத்தனையோ மக்களுக்கு அது அமைதியை தருகிறது, அகங்காரத்தில் இருந்து விடுதலை தருகிறது, ஆண்டவனை கெட்டியாக பிடித்து கொள்ள சொல்கிறது. அந்த நூல் எப்படி என்றால், ஒரு அவதார புருஷர் எப்படி பேசுவார், என்ன பேசுவார், அவர் எப்படி இறைவனிடம் நம்மை கொண்டு செல்வார், இந்துக்களை மட்டுமல்ல ஏனைய எல்லா மதத்தினரையும், யாருக்கெல்லாம் அந்த ஆன்மீக தாகம் இருக்கிறதோ அவர்கள் அனைவரையும் கொண்டு செல்லக்கூடிய ஒருவராக பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் இருக்கிறார். அவர் என்னென்ன பேசினார், எந்த நேரத்தில் யாருக்கு எப்போது எப்படி சொன்னார், இது எல்லாமே திரட்டியது மகேந்திரநாத் குப்தர் தான். அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால், குருவோட கருணைக்கு பாத்திரம் ஆவதற்கு முன்பு அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு தெரியும். நமக்கு அவருடைய வரலாறு பலருக்கும் தெரிந்ததுதான். அவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார். ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்தவர், ஆனால் நல்ல படித்தவர். குடும்பம், கூட்டு குடும்பம், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அது எத்தனையோ சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. ஒரு சில சிக்கல்கள் வந்தபோது அவர் தவிக்கிறார். மனைவி ஒரு புறம், அவருடைய தந்தையார் இன்னொரு புறம் இழுக்கிறார்கள். ஒவ்வொரு விதமாக இருக்கும் போது தற்கொலை செய்து கொள்ள விரும்புகிறார். தற்கொலை செய்து கொண்டு இந்த உலக வாழ்க்கை முடித்து விடலாம் என்று சாக துடிக்கிறார். அவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை தரிசிக்கிறார். அதன் பிறகுதான் அவருக்கு ஒரு புரிதல் கிடைக்கிறது. எனக்குள்ளே அகங்காரம், எனக்குள்ளே மமகாரம், எனக்குள்ளே இந்த ஜீவபோதம் என்பதெல்லாம் இருக்கும் போது அவையெல்லாம் சாக வேண்டி இருக்க நான் ஏன் சாக வேண்டும் என்ற ஒரு அருமையான சிந்தனை அவருக்கு பிறக்கிறது. உத்தரவாதம் அவருக்கு கிடைக்கிறது. ஸ்ரீராமகிருஷ்ணர் அருள்கிறார், உத்தரவாதம் கிடைக்கிறது. அது கிடைப்பதற்கு முன்பு பார்த்தோம் என்றால், அவருடைய வரலாறு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகள் அவரிடம் செல்கிறார், ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் செல்கிறார். அவர் பேசியது எல்லாவற்றையுமே, அநேகமாக சனி ஞாயிறு ஓய்வு தினங்களில் அவர் என்னென்ன பேசினார், இப்படியெல்லாம் அருளினார் என்பதையெல்லாம் தொகுக்கப்பட்ட அருமையான நூல்தான் அமுதமொழிகள் என்ற காஸ்பல் ஆஃப் ஸ்ரீராமகிருஷ்ணா. அது ஒவ்வொரு பக்தர்கள் வீட்டிலும் அது இருக்க வேண்டும். பூஜை அறையில் அல்ல, படிப்பறையில் இருக்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு புத்தகம். அவருக்கு அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட ஸ்ரீராமகிருஷ்ணருடைய கருத்துக்கள் எல்லாம் அமுதம் போன்றவை. இந்த அமுதத்தை வாரி வழங்க வேண்டும் என்றால் ஒருவர் தேவைப்படுகிறார். அந்த ஒருவராக ஸ்ரீராமகிருஷ்ணர் மகேந்திரநாத் குப்தரை தேர்ந்தெடுக்கிறார். அவரை தடுத்தாட்கொள்கிறார். அவருக்கு வேண்டிய அருள் புரிகிறார். அவருக்கு வேண்டிய சுத்தி, மனசுத்தி, இதய சுத்தி, எல்லா சுத்திகளையும் செய்து அவருக்கு அவர் மூலமாக வெளிப்பட போகின்ற அந்த நூல் உலக மக்கள் எல்லோருக்குமே பயன்பட வேண்டும் என்றால் அந்த மனிதரையும் சுத்தப்படுத்த வேண்டும். அதற்கு என்ன செய்கிறார்? அமுதம் இருக்கிறது. அந்த அமுதம் நம்மை சாகாவரத்திற்கு கொண்டு போகும். ஆனால் அந்த அமுதத்தை தாங்கி இருக்கக்கூடிய பாத்திரமும் சத்பாத்திரமாக இருக்க வேண்டும் அல்லவா? அதனால ஒரு காரியம் செய்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர். அவர் அடிக்கடி சொல்வார், பூரியில் உள்ள ஜெகநாதரும் நானும் ஒன்றுதான் அப்படிம்பார். அப்படி என்னன்னா, அதே வஸ்து, அதே பரம்பொருள் இங்கு இப்படியாக அவதாரம் செய்திருக்கிறது என்பார். அதனால் அவர் அங்கு சென்றால் இந்த பூரி ஜெகநாதருடன் அப்படியே லயமாகி விடுவார். அதனால் அவர் பூரிக்கு சென்றதே இல்லை. இப்படி இருக்கும் போது
பல முறை ஸ்ரீராமகிருஷ்ணர் மகேந்திரநாத் குப்தரை அவரிடம் சொல்கிறார், நீ பூரிக்கு ஒரு முறை போயிட்டு வா அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றார். ஜெகநாதரை ஆலிங்கனம் செய்து விட்டு வா, என்னால போக முடியாது, நீயாவது போய் செஞ்சுட்டு வா அப்படிங்கிறார். பூரியில 2 முறை தான் ஜெகநாதருக்கு பக்தர்கள் ஆலிங்கனம் செய்து கொள்ள முடியும். ஒன்று ஸ்நான யாத்திரை, இன்னொன்னு ரத யாத்திரை. இந்த 2 யாத்திரை சமயத்துல அந்த மாதிரி பக்தர்களுக்கெல்லாம் அங்கு சென்று அவரை தொட்டு அவரை ஆலிங்கனம் செய்து கொள்ளலாம். அவ்வளவு பெரிய என்ன சொல்றது, ஜெகநாதர் மக்களின் நாயகனாக இருந்து மக்கள் ஒவ்வொருவரையும் தன்னோடு ஏற்றுக்கொள்வதில் மிகவும் அருள் புரிவர் ஜெகநாத். அப்படி இருக்கக்கூடிய அதே அம்சம் ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் இருக்கு என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். மகேந்திரநாத் குப்தரிடம் சொல்றார், நீ அங்க போயிட்டு வா, போய் ஆலிங்கனம் செய்து விட்டு வா. அது ஸ்நான யாத்திரையோ ரத யாத்திரையோ கிடையாது. இந்த நேரம் இவர் சென்ற போது அப்படி இருக்கும் போது போகிறார். அங்க போன உடனே இப்ப எப்படி செய்யறது, இப்ப அங்க போக முடியாது, உள்ளரே போக முடியாது, யாரும் அனுமதிக்க மாட்டார்களே அப்படின்னு இருக்கும் போது இவருடைய மனதில் ஒரு பிரார்த்தனை உதிக்கிறது. பகவானே, சொன்னது நீங்க தான், நீங்க இப்படி போயிட்டு வா அப்படின்னு சொன்னதும் நீங்க தான், அதுக்கு வேண்டிய அருள், அதுக்கு வேண்டிய சக்தி கொடுக்க வேண்டியது நீங்கள் தான் அப்படின்னு வேண்டிக்கிறார். உடனே அவருடைய மனதில் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு எண்ணத்தை புகுத்துகிறார். என்னன்னா, கொஞ்சம் சில்லறை காசுகளை எடுத்துக்கொண்டு அப்படியே அந்த கீழே அப்படியே விட்டெறிகிறார். விட்டெறிந்தவுடன் அங்க இருக்கக்கூடிய அந்த பூஜாரிகள் பார்க்கிறாரு. பார்த்த உடனே அப்படியே அந்த காசு பொறுக்கிறதுக்கு அவர் இந்த பக்கம் போயிடுறார். போன உடனே அதுதான் நேரம், சரியான நேரம் என்று மகேந்திரநாத் குப்தர் ஜெகநாதரை அப்படி ஆறு தழுவி கொள்கிறார். அதற்குள் இன்னொரு பூஜாரி பார்த்து விடுகிறார். யாரது அப்படின்னு கேட்ட உடனே மகேந்திரநாத் குப்தர் இந்த பக்கம் வந்துடுறார். தெய்வத்தை வலம் வருவது போல் இருந்து அப்படி வெளியில வந்து விடுகிறார். திரும்பி போகிறார். ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் நடந்ததை சொல்கிறார். ரொம்ப சந்தோஷப்படுகிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர். என்னால் போக முடியாத ஒரு இடத்திற்கு நீ போயிருக்கிறாய், சந்தோஷம். அதனால என்ன செய்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர், அது மட்டும் இல்ல, நான் ஜெகநாதரை தழுவ வேண்டும் என்று நினைத்தேன், என்னால் முடியவில்லை. ஆனால் நீ அவரை தழுவி கொண்டு வந்திருக்கிறாய், அதனால் உன்னை நான் தழுவிக் கொள்கின்றேன் அப்படின்னு ஸ்ரீராமகிருஷ்ணர் மகேந்திரநாத் குப்தருக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம் தருகிறார். அப்படியே அவருக்கு ஆலிங்கனம் செய்து கொள்கிறார். ஒரு கணம் உங்களுடைய மனத்திரையில் அந்த காட்சியை பாருங்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் தொட்டாலே பிறருக்கு சமாதி கிடைக்கும். சுவாமி விவேகானந்தருக்கு அப்படி சமாதி அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் இங்கு ஆலிங்கனம் செய்து கொண்டார் என்றால் அமுதம் தர வேண்டிய பாத்திரமும் சத் பாத்திரமாக இருக்க வேண்டும். அதற்கு சக்தி சஞ்சாரம் செய்திருக்கிறார் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு குரு எந்த அளவிற்கு இறங்கி தன்னுடைய சீடரை மேலே கொண்டு வர முடியும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக நாம் இதை பார்க்க வேண்டும். இந்த குரு பூர்ணிமா புனித தினத்தில் நாமும் நமது குருதேவரை வணங்கி, நமக்கு மந்திர தீட்சை வழங்கிய அந்த குருவையும் வணங்கி, குருவோட கருணை நமக்கு இருக்கிறது, அவர் வழங்கிய மந்திரம் நமக்கு இருக்கிறது. அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழாவிட்டாலும் அவர் சுவாசித்த இந்த காற்று, அவர் கண்ட சூரியன், அவர் கண்ட சந்திரன் எல்லாமே இன்றும் இருக்கிறது. அவரும் நம்மோடு தான் இருக்கிறார். அதை புரிந்து கொண்டு இந்த குரு பூர்ணிமாவிலிருந்து நமது குரு பக்தியும் திருவருளும் குருவருளும் பல்கி பெருகி நம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும், அருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தனையுடன் நிறைவு செய்வோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்பணமஸ்து.